சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த மேட்ச் சென்னை vs ஆர்சிபி ஃப்ரைடே நடக்கும் போது அவரை கதற விடுறோம் அவ்வளவுதான். நான் 28 வந்து பேசுறது மாதிரி கதற விடுறோம். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் போன வாட்டி நடந்ததை மறந்திருக்க மாட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். கடைசியா ஆர்சிபி எப்ப சென்னையில மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 2008ல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ஜெயிச்சவங்க இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து ஆர்சி டீமை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயா நீங்கள் சென்னைக்கு போறீங்க, என்ன ஆகும் தெரியுமா, எப்படி ஆகும் தெரியுமா, எப்படி போடுவாங்க தெரியுமா. நடுவில் இந்த மஹி விராட் ஃபேன்ஸ் வேற, தம்பி இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போன வாட்டி என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான். அந்த மாதிரி பேசலையே, இவனடா சின்ன பையன். வழக்கம் போல நாங்களும் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா உள்ள போய் டிக்கெட்லாம் புக் பண்ணலாம். தம்பி ஒரு கியூ இருக்கு, எத்தனாவதா நிக்கிறீங்க? 10ஆவதா நிக்கிறீங்களா நீங்க? நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. ஏண்டா நீங்க விற்கிற டிக்கெட்டே 10,000 பேர் தான். அதுக்கு 10,000 பேர் உள்ள வந்தவனே கியூவை ஸ்டாப் பண்ணி டிக்கெட் சோல்டுன்னு போட்டுற வேண்டியதுண்டா. ஏன்டா எல்லாரும் லைன்ல நிக்க வச்சு இப்படி ஏமாத்துறாங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டுது. இதுல வேற ஸ்பான்சர் டிக்கெட்லாம் போட்டு கிரவுண்ட்ல ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கிரவுண்டுக்கு போனவங்களா ஏன்டா அப்படி பண்றீங்க? அது ஃபேன்ஸ்க்காவது கொடுங்களேன்டா. ஸோ மேட்ச்ல முக்கியமான ஆளுங்களே தோனி ஃபேன்ஸ் தான். ஐயோ தலைவர் போன வாட்டி வந்தார் தெரியுமா? சந்தோஷமா போறோம். சரி என்னப்பா பண்ணாரு வந்து அப்படின்னு கேட்டா 2 டாட் பால் ஆனாரு. உடனே ஆப்போசிட்ல இருக்கவங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் விவசாயியா 2 டாட் பால் ஆடி மரம் நட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் எங்க தலையை பத்தி தப்பா பேசுறியா, இருறா அவங்கள பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸும் சரி தோனி ஏட்டர்ஸும் சரி அடிச்சுட்டு மாயிறாங்க. அப்பாடா மனசு இருக்கிறதெல்லாம் குட்டி தீட்டுட்டேன். இப்போ மேட்ச் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். 2 டீமுமே ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சு பயங்கர கான்ஃபிடன்ஸோட தான் இந்த மேட்ச்குள்ள வராங்க. அது இல்லாமல் சென்னை பிச்சை பற்றி உங்களுக்கே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னா பயங்கரமா ஸ்பின் ஃபீல்டு ட்ராக்காக தான் இருக்க போகுது. நீங்க நினைக்கலாம் குர்னால் பாண்டியா பயங்கரமா போட்டாரு, இந்த பிச்சில் பயங்கரமா போடுவாரோ அப்படின்ட்டு. பட் ஆனால் குர்னால் பாண்டியா இந்த பிச்சில் பயங்கரமாக போட மாட்டார். ஏன்னா நல்லா தூக்கி போடுறவங்களுக்கு தான் இந்த பிச்சில் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு. போன வாட்டி நூர் அகமது போட்டிருப்பார், நல்லா பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜடேஜா நிறைய விக்கெட்ஸ் எடுக்கல, நல்லா கண்டெயின் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி குர்னால் பாண்டியா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஆனால் சுயேஷ் சர்மா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ. ஸோ மேட்ச் எப்படி போகுதுன்னா சால்ட் பவர் பிளேலாம் குளப்படம் புழக்க போறாரு கலீல் அஹ்மத். நீங்கள் கேட்கலாம் போன வாட்டி அவர் 2 விக்கெட் எடுத்தாரு, 2 விக்கெட்டுமே கன்வின்சிங்காக எடுத்தாரானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒன்று வந்து இன்சைட் எட்ஜ் போல்டு, இன்னொன்று வந்து ஃபிளிக்கில் கேட்ச் எடுத்ததுனால இந்த வாட்டி சம்மடி அடிக்க போறாரு. ஸோ மேட்ச் முக்கியமாக எப்போ ஆரம்பிக்குன்னா நூர் அகமதை எப்படி ஆர்சிபி பிளேயர்ஸ் விளையாட போகிறாங்க அப்படின்றதான் முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. பலிக்கல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடுறாரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காருன்றதுனால அவர் கண்டிப்பாக வந்து ரொட்டேட் பண்ணி தான் ஆட போறாரு. அதுக்கப்புறம் அவர் மாட்டிப்பார்னு நினைக்கிறோம். ஸோ ரஜித் பட்டிதார் ஸ்பின்னர்ஸை போட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் பில்டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி சம்மடி 6 அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ அஸ்வினியும் ஜடேஜாவே ரஜித் பட்டிதார் எப்படி ஆடுறாரு, லியாம் லிவிங்ஸ்டன் எப்படி 6 அடிக்க போறாரு அப்படின்றத இந்த கேம் சுற்றி ரிவால்வ் ஆக போகுது. ஸோ எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக போலிங் தான் எடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஸோ டியூ ஃபேக்டராக மைண்டில் வச்சு அந்த அதர் ஹேண்ட் சிஎஸ்கே பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பனர்ஸை மாற்றி விட்டது ரொம்ப கேவலமாக இருந்தது போன வாட்டி. இது வரைக்கும் சிஎஸ்கே டைட்டில் ஜெயிச்ச எல்லா சீசன்லையும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ருத்ராஜ், ஃபேப் டு பிளஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ருத்ராஜ், டெவின் கான்வே பர்ஃபார்ம் பண்ணாங்க. போன வாட்டி அவங்க பர்ஃபார்ம் பண்ணாதனால லைட்டாக அடி வாங்கிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் காம்பினேஷனை தயவு செய்து மாற்றவே மாற்றாதீங்க. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வரவங்களும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் அடின்னு அடிச்சு பயங்கரமாக ஸ்கோரை ஏற்றிடுவாங்க. தயவு செய்து அதை மட்டும் மாற்றிடாதீங்க. ஸோ போலிங்ல 2 டீமுமே முக்கியமான ஒரு டிசிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவங்க பத்திரிகை உட்கார வச்சிருந்தாங்க. அவர் ஃபார்ம்ல இல்லை ஓகே, ஆனால் ஆர்சிபி டீம்ல பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் உட்கார வச்சிருந்தாங்க. ஏன்டா அந்த நல்லா தானே போடுவாங்க, அந்த ஆள் ஏன்டா உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ போலிங் டிபார்ட்மெண்ட்ல 2 டீமுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, ஸ்பின்னர்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ டெத் போலிங்ல லைட்டா நேத்தன் இலியாஸ் எப்படி போட போறாரு அப்படின்றதுல தான் இருக்கு. இந்த பக்கம் ஏசில்வுட் ஃபிளாட் ட்ராக்ஸ்லேயே பயங்கரமா பவுன்சர்ஸ்லாம் போட்டு கண்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா யாஷ் தயால் எப்படி போட போறாரு அப்படின்றது முக்கியமான ஒரு கன்சர்ன்ஸா தான் இருக்கு. ஸோ 2 டீமுமே போலிங்ல லைட்டா வீக்கா தான் இருக்காங்க. ஆனா ஸ்பின்னர்ஸ்ல பயங்கரமா சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஹோம் டீம்னால மோஸ்டா அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் அது முடிய போகுது. ஸோ டாப் 5 ஃபேண்டசி பிக்ஸா யார் இருப்பாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு சுயேஷ் சர்மா, நூர் அகமத் இந்த 2 ஸ்பின்னர்ஸை கண்டிப்பா எடுத்துங்க. கண்டிப்பா பயங்கரமா ஆடுவாங்க. ரச்சின் இருக்க ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்சு ரச்சனும் இருப்பாரு. பிலிப் சால்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா ஓப்பனிங்ல பயங்கரமா பவர் பிளேல ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக. ஒரே ஒரு பிளேயர் இருக்காரு, அது ரஜித் பட்டிதாரா இருக்கலாம், இல்லைன்னா சிவம் துபேவா இருக்கலாம். எந்த சேசிங் டீம் ஆடுதோ அதை நீங்க மாற்றி எடுத்துக்கலாம். இதுதான் டாப் 5 ஃபேண்டசி ஃபிக்ஸா இருக்க போது. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் டாமினேட்டிங்கா இருக்காங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு நீங்க கேட்கலாம், ஆனா அவரை ஈஸியா சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஜட்ஜ் பண்ணி ஆடிடுவாங்களோ, ஏன்னா எல்லாருமே ஸ்பின்னர் டாமினேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸா தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ்ல கீழே வந்து கழுவி ஊத்தாதீங்க.
விளையாடாதீங்க. விராட் போட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இம்மெச்சூர் ஃபேன்ஸா ஜீவா இதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி இங்க போட்டு விளையாடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு கீழே அப்படியே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்க வீடியோவுக்கு நல்ல ரீச் வரும்.